Hello students, in this video we are going to see about control structures in Python language of part 2 in chapter 6. So content of this today's session is iteration or looping. In last video session we have seen about sequential and alternative or branching statements. In this video we are going to see about iteration or looping statements. So in iteration or looping there are three concepts. One is while loop and another is for loop and at last is nested loop. And after these theory part we are going to see the demo session for all the three loops. Let me move to the session. Iteration or looping are used in situation when the user need to execute a block of code statements several of times or till the condition is satisfied. So what is iteration or looping? It means that some set of statements will be executed again and again. So in that situation we use iteration or looping statements till the condition is satisfied. The condition of that, the statement of that block will be executed several times. So என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம திருப்பியும் செவரல் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் நம்ம ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னு சொல்கிறோம். இது எது வரைக்கும் இந்த லூப்பிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். இட் மீன்ஸ் தட் த கண்டிஷன் இஸ் ஸ்டில் ட்ரூ. அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த லூப் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கும்போது அந்த பிளாக் ஆஃப் அந்த லூப்லேருந்து வெளியே வந்துடும். ஓகே, a loop statements allows to execute a statement or group of statement multiple times. So a set of statements will be executed multiple times. In this iteration looping construct there are two things. One is while loop and another is for loop. So அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்கறது nested loop. So let's see while loop first. ஸோ லூப்பிங்கோட டயக்ராம் எப்படி இருக்கும், ஃப்ளோ டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஒன்ஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா திஸ் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ டில் த கண்டிஷன் இஸ் ட்ரூ this set of statements will be executed. So execute ஆகி திருப்பி கண்டிஷனை செக் பண்ணும். திருப்பி கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா உள்ளே வரும். திருப்பி இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். திருப்பி கண்டிஷன் செக் பண்ணும். திருப்பி ட்ரூவாக இருந்துச்சுன்னா this set of statements will be executed. So this loop, this set of statements will be executed multiple times till the condition is true. Once the condition is false, this statement will, the loop will be come out of your statements. So இந்த லூப் வந்து இந்த கண்டிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடும். ஸோ டில் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ட்ரூ பிளாக் உள்ளேயே போகாது, வெளியே வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். In the while loop the condition returns true or false. So while loopலையும் சரி for loopலையும் சரி ரெண்டு கண்டிஷன், ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ். அண்ட் else part is optional part. So else part வந்து ஆப்ஷனல் தான். It is not necessary that you have to give the else part. It is optional. else part கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம். So statement 1 will be executed till the condition is true. So condition ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் that statement block 1 will be executed. When the condition became false அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 பிளாக்குள்ளேயே போகாது, எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ while loop belongs to entry check loop type. ஸோ entry check loop type அப்படின்னா என்னன்னா, see the diagram, entry check loop type. ஸோ என்ட்ரி அந்த லூப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளேயே போகாது, இந்த லூப்பையே எக்ஸிக்யூட் பண்ணாது, வெளியில் வந்துடும். அதுதான் என்ட்ரி செக் பாயிண்ட். லூப்புக்கு உள்ள முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் லூப்புக்குள்ளே போகும். கண்டிஷன் ஒன்ஸ் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளேயே போகாமல் வெளியே வந்துடும். ஸோ தேட்ஸ் நத்திங் பட் ஆஃப் என்ட்ரி செக் லூப் டைப். See the syntax for while loop. While condition statement block 1, else statement block 2. So this else part is optional. So only I have given the optional as a comment section. Okay, so this else part is optional over here. So while condition statement block 1. So once the condition is true, till the condition is true, this statement block 1 will be executed. Once this condition is false, it comes out of the while loop and else part will be executed. So else part இங்க இல்லைங்க போது அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகும்.
See the flow diagram for while loop. Condition is condition is checking here. Once if it is true abdina, this conditional code will be executed several times. So திருப்பி condition check பண்ணும், true na உள்ள வரும், this part will be executed. Again condition will be checking. So this coding will be executed several times till the condition is true. Once the condition is false abdina, அது loop விட்டு வெளியே வந்துரும். Okay. And for loop, so it is a most comfortable loop, it's a most comfortable loop, and it is an entry check loop. So just now I have explained about entry check loop. So entry check loop அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் வந்து பிகினிங் ஆஃப் த லூப், அந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் அந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளேயே உள்ளே போகும். இல்லை அப்படி ஃபால்ஸ் அப்படின்னா அந்த லூப்புக்குள்ளேயே போகாமல் அந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ அதுதான் என்ட்ரி செக் லூப். என்ட்ரி செக் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணுறது தான் என்ட்ரி செக் லூப். ஸோ while loop and for loop both are entry check loop. So see the syntax for loop. For counter variable in sequence statement block 1, else statement block 2. Here also the else part is optional. So see here I have mentioned as optional. For loop க்கும் சரி while loop க்கும் சரி else part வந்து optional தான். See the syntax for counter variable in sequence statement block 1. So இங்க இந்த counter variable என்னங்கிறத இங்க next slideல பாருங்க. The counter variable is mentioned in the syntax similar to the control variable used in the for loop of C++. So counter variable என்னன்னா உங்க C++ல for loopல control variable எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க counter variableம். அது சீக்வென்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ இருக்கும் அண்ட் ஃபைனல் வேல்யூ இருக்கும். அது எந்த லெவலில் இன்க்ரிமெண்ட் ஆகணுங்கிற வேல்யூ, இதுதான் சீக்வென்ஸ். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் லூப்பில் வந்து ஃபார் லூப்பில் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ we will specify initial value and final value and increment value in the range of function in for loop in Python. Okay, so Python la for loop la range of function use பண்றோம். அந்த range of function la என்ன மென்ஷன் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா, we will mention the initial value and the final value and the increment value. So range of function la list of values வந்து generate ஆகும். அதுல எப்படி இருக்கும்னா starting and end value வந்து எப்படி இருக்கும்னா n என்ன வேல்யூ எண்ட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதிலிருந்து -1, அதுதான் எண்ட் வேல்யூ. See the syntax range of function ஓட syntax என்னன்னு பார்த்தீங்கன்னா range of start stop stepங்கிறது increment value or decrement value தான் step here. So அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, start refers to the initial value, stop refers to the final value and step refers to the increment value. See the example for range of function. So range of 131 ன்னு கொடுத்திருக்கேன். So 1ங்கிறது start value, 30ங்கிறது end value, 1ங்கிறது increment value. So the output will be starting from 1 to 29. So range வந்து 1. So 1 output எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. So it's keep on going and so on till 29. Okay, so end ஓட -1 value தான் எடுத்துக்கும் எப்பயுமே. So அதுதான் end, starting from 1 to end வந்து 29. And next example is 2, 30, 2. So இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 is the starting value, 30 is your ending value. So ending value எப்பயுமே இந்த நம்பர்லேருந்து -1, so 29 வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ உங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி 2 டேபிள்ஸாக இருக்கும், 2 இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 28, அதுக்கப்புறம் 30. ஸோ 30 வந்து நமக்கு கன்சிடர்லேயே கிடையாது, பிகாஸ் எண்ட் வேல்யூ எப்போ என்ன n-1 தான் எண்ட் வேல்யூ. ஸோ 29. ஸோ 29க்கு முன்னாடி உள்ள வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 அண்ட் ends at 28. ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் ரேஞ்ச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 30, 3, -3. So what it means, 30 is the initial value and 3 is the end value
and minus 3 is the decrement value. So இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 30 தான் உங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 3யோட எண்ட் ஆகும். ஸோ இதிலேருந்து -1. ஸோ டிக்ரிமெண்ட் வேல்யூ அப்படிங்கும்போது நமக்கு 4 தான் இதோட நெக்ஸ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ -3 30லேருந்து -3 டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே உங்கள் அவுட்புட் இருக்கணும். ஸோ உங்கள் 3 டேபிளோட ரிவர்ஸ் 10லேருந்து ஓகே 30 27 24 21. ஸோ இந்த மாதிரி உங்கள் 3 டேபிளோட ரிவர்ஸ்லேருந்து வரும். 3 தான் உங்கள் எண்ட் வேல்யூ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 4 தான் நம்மளோட கன்சிடரேஷன் பார்ட்டாக. ஸோ 3 டேபிளில் 3க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் என்ன 6. ஸோ அதோட உங்களுக்கு எண்ட் ஆகிடும். ஸோ see here still starts from 30 value and ends at 6. Hope you understand this example. And next last of range of 20. So 20ங்கிறது என்னன்னா this is considered as the end value. Okay, so value 20 as the end value இங்கே கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ end value 20ங்கும் போது ஸ்டார்டிங் வேல்யூ என்னவா 0லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம், 0லேருந்து 19 வரைக்கும். ஸோ end value என்னவோ அதிலிருந்து -1 தான் கன்சிடரேஷன் ரேஞ்ச் ஆஃப்க்கு. ஸோ 0 to 19. ஓகே, so always remember that stop -1 value only. so உங்களோட end value என்னவோ அதிலிருந்து -1 value வரைக்கும் தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும் range of functionல. so 0 to 19 will be your output for this range of 20. Hope you understand this range of function. Let me move to the next slide. flowchart for loop is condition வந்து செக் பண்ணும், உங்கள் லாஸ்ட் ஐட்டம் ரீச்டு ஆயிடுச்சான்னு செக் பண்ணும். ரீச் ஆகலை, ஸோ கண்டிஷன் வந்து டில் ட்ரூவாக தான் இருக்குது அப்படின்னா உள்ள பாடி ஆஃப் ஃபார் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் செவரல் டைம்ஸ். ஸோ திருப்பி கண்டிஷன் செக் பண்ணும், திருப்பியும் கண்டிஷன் உங்கள் லாஸ்ட் எண்ட் வேல்யூ வரைக்கும் ரீச் ஆகலைங்கும் போது ஸோ அகெயின் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ திஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் செவரல் டைம்ஸ். ஸோ ஒன்ஸ் த கண்டிஷன் இஸ் ரீச்டு, ஸோ ஒன்ஸ் த கண்டிஷன் பிகேம் ஃபால்ஸ் அப்படிங்கும்போது இட் வில் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் லூப். And nested loop. So what is mean by nested loop? One loop is within another loop. ஒரு loop குள்ள இன்னொரு loop இருக்கு அப்படின்னா then that is called as nested loop structure. So எப்படி இருக்கலாம், within while loop குள்ள இன்னொரு loop இருக்கலாம், இல்ல for loop குள்ள இன்னொரு for loop இருக்கலாம், இல்ல for loopல இன்னொரு while loop இருக்கலாம், இல்ல while and while within for loop குள்ள ரெண்டு while இருக்கலாம். So எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் லூப். அண்ட் லெட் வி see the demo session for these 3 loops. Hello students, now we are going to see about the demo session for while loop, for loop and nested loop. Okay, first we are going to see about the demo session for while loop. See the program here. Demo program to print all numbers from 10 to 15. So 10 லேருந்து 15 வரைக்கும் நான் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ by using the while loop. See here, this is your command session. So that I have given by hash over here. Next line பார்த்தீங்கன்னா I is equal to 10 அப்படின்னு initialize பண்ணியிருக்கேன். I is equal to 10. ஸோ இங்கே ஐயோட வேல்யூ 10. while I less than or equal to 15. ஸோ ஐயோட வேல்யூ என்ன இங்கே 10. ஸோ 10 less than or equal to 15 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ சின்ஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ, 10 is less than or equal to 15 சின்னது தான். ஸோ என்ன பண்ணும், print I. ஸோ 10 வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஐங்கிறது வேல்யூ என்ன ரைட் நவ் 10. ஸோ 10 வந்து பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் எண்ட் டேப் ஸ்பேஸ். ஸோ இங்கே எண்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் டு கிவ் எனி எஸ்கேப் சீக்வன்ஸ். ஏதாவது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸை கொடுக்கறதுக்காக தான் இங்கே எண்ட் பேராமீட்டர். நான் இங்கே என்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன்னா டேப் எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 10 ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ நடுவில் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு தான் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் எண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வேல்யூ வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன, I is equal to I plus 1. இங்கே வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ரைட் நவ் I வேல்யூ இஸ் 11. ஸோ அகெயின் லூப்புக்குள்ளே போகும். நான் இங்கே எல்ஸ் பார்ட்டு கொடுக்கல. ஓகே, we have seen in the theory else part is optional for while loop and for loop. ரெண்டு லூப்லையுமே else part வந்து ஆப்ஷனல் தான். It's not necessary that you have to give. Okay, ஸோ இங்கே நான் else
part கொடுக்கல. ஓகே, ஸோ இங்கே வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அகெயின் லூப்புக்குள்ளே போகும், வைல் லூப்புக்குள்ளே வரும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் என்ன? இப்போ ஐயோட வேல்யூ என்ன? 11. ஸோ 11 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. அகெயின் நெக்ஸ்ட் லைன்குள்ளே வருது, print I. ஸோ 11 பிரிண்ட் ஆகும். ஏற்கனவே 10 ஒரு ஸ்பேஸ் டேப்பு. ஸோ ஐ மீன் ஸ்பேஸ் டேப்பு. நெக்ஸ்ட் இப்போ ஐயோட வேல்யூ 11 பிரிண்ட் ஆகும். அகெயின் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 12 அப்படின்னு. ஸோ அகெயின் 12ஓட வேல்யூ வந்து 15ஓட கம்பேர் பண்ணும். ஸோ 12 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 15. ஸோ ட்ரூ. ஸோ இந்த மாதிரி ஐயோட வேல்யூ ஒரு ஸ்பேஸ் டேப் விட்டு பிரிண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸ்டில் எது வரைக்கும் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இது 16 ஆகிற வரைக்கும், 15 ஆகிற வரைக்கும் கண்டிஷன் ட்ரூ, பிகாஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். ஸோ 15 ஆகிற வரைக்கும் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஐயோட வேல்யூ. ஒன்ஸ் த வேல்யூ இஸ் 16, ஐயோட வேல்யூ 16 ஆகும்போது கண்டிஷன் became false, then your program will be terminated. Okay, so now run the program. See here, see the answer. See the answer. 10 ன்னு கொடுத்துருக்கேன். 15 ஆகிற வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் 16ன்னு வரும்போது உங்கள் ப்ரோக்ராமில் விட்டு டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, எந்த எல்ஸ் பார்ட்டும் கொடுக்காதனால வேறு எதுவுமே பிரிண்ட் ஆகாமல் ப்ரோக்ராம் விட்டு வெளில வந்துடுது. ஸோ உங்கள் ஆன்சர் என்ன? 10. இங்கே டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால /t கொடுத்துருக்கனால 1 டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு 11 and 1 டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு 12. ஸோ till 15 it is printed. Okay, hope you understand this. And as per your book, your next program is while with using else part. See here. This is the program while loop with else part. Okay, so which I have given in the comment section. While loop la else part use பண்ணிருக்கோம். லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து while loop la else part கிடையாது, இங்கே else part யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ everything is same. I is equal to 10 ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். Y is less than or equal to 15. I வந்து less than or equal to 15. ஸோ 10 வந்து equal to less than or equal to 15 கண்டிஷன் செக் பண்ணுது. அண்ட் once it is true னா I வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ 10 ன்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் 1 ஸ்பேஸ் டேப் கொடுக்கும். அண்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். I is equal to I plus 1 ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் அகெயின் ஸோ லூப் will be executed. So till the condition became false, the while loop will be executed. So once the condition till the condition is true, the while loop is executed. Once the condition became false, so எப்போ false ஆகும்? 16 is less than or equal to 15. So 16 increment value ஆகி 16 ன்னு வரும்போது கண்டிஷன் வந்து false ஆகும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி வெளில வந்து else part வந்து எக்ஸிக்யூட் ஆகும். print value of I என்ன? 16 இருக்கும்போது தான் வெளில வரும். ஸோ value of 16 when loop execute is I. Okay, so the value of I when loop execute எப்போ வெளில வரும்னா 16ங்கும் போது வெளில வந்துடும். அது உங்களுக்கு print ஆகும். The value of I when loop execute is 16 and print ஆகும். See, run the program. Okay, so same while loop அதே தான் 10, 11, 12, 13, 14 ன்னு print ஆகும். And once 16 ன்னு வரும்போது கண்டிஷன் வந்து 16 ன்னு இருக்கும்போது உங்கள் else part print ஆகி வெளில வருது. So value of I when loop execute is 16. Sorry, loop exit is 16. Value வந்து 16 ன்னு இருக்கும்போது உங்கள் loop exit ஆயிடுது. Okay, so this is the difference between else part and without else part. Okay, hope you understand this two program. And next program is for loop. For loop la range of use பண்ண போறோம். Okay, and this is the example for loop. So இங்க என்ன பண்றோம்? என்ன ப்ரோக்ராம்னா டெமோ ப்ரோக்ராம் to use of for loop to print single digit even number with else part. So இங்க for loopல நான் else part கொடுத்திருக்கேன். Okay, let's see first without else part, then we come to the else part program. So see here, before going to the else part
part with for loop, else part இல்லாம பார்ப்போம். Demo program to use of for loop. So இங்க என்ன ப்ரோக்ராம்னா single digit even number print பண்ணணும். See here for loop for I in range of 2, 10, 2. Okay, so I in range என்ன ஸ்டார்டிங் வேல்யூ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 10 வரைக்கும் முடிச்சிடணும். அண்ட் 10 வரைக்குங்கும் போது we know that n minus 1 is our end value. ஸோ என்னங்கிற வேல்யூ இங்கே எண்ட் பார்ட்டோட வேல்யூ என்ன 10. அப்போ 10 minus 1ங்கும் போது 9. ஸோ 2ல ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும் 2 இன்க்ரிமெண்ட்டில். ஓகே, ஸோ 2, 4, 6, 8 இந்த 4 வேல்யூவும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, 2 இன்க்ரிமெண்ட்டில் இந்த 4 வேல்யூவும் எனக்கு அவுட்புட்டாக வரும். பிரிண்ட் ஐயோட வேல்யூ ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் ஆகிட்டே வரைக்கும். நடுவில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, லெட் ரன் த ப்ரோக்ராம். See here 2, 4, 6, 8. ஸோ ஃபஸ்ட்டு ஐயை வந்து ரேஞ்சில் இருக்கான்னு ரேஞ்சில் எடுத்துக்கும். ஸோ ரேஞ்ச் என்ன நான் கொடுத்துருக்கேன்னா ஸ்டார்ட் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 10. ஸோ 10ஓட வேல்யூ -1. ஸோ அப்போ 9 வரைக்கும் 2லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கும் 2 இன்க்ரிமெண்ட் பேசிஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் ஐ பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கும், 2வை பிரிண்ட் பண்ணும், ஸ்பேஸ் கொடுக்கும், திருப்பியும் ரேஞ்சுக்குள்ளே போகும் 2 இன்க்ரிமெண்ட் பேசிஸு. ஸோ 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ 4. ஸோ நெக்ஸ்ட்டு 4ஐ பிரிண்ட் பண்ணும், ஸ்பேஸ் கொடுக்கும். தென் நெக்ஸ்ட்டு 2 இன்க்ரிமெண்ட் பேசிஸ்ங்கிறனால 6 எடுத்துக்கும். ஸோ 6ஐ பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே. ஓகே, இங்கே அவுட்புட் 2, 4, 6, 8. Hope you understand this for loop. Okay, so your next program is for loop with else part. See here, demo program to use for loop to print single digit even number with else part. இங்கே நான் else part யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இந்த ஃபார்லேருந்து பிரிண்ட் வரைக்கும் சேம் தான். உங்கள் ஃபார் லூப்பில் பார்த்த அதே ஸ்டேட்மெண்ட் தான், அதே கோடிங் தான். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, 10, 2. ஸோ 2 ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ வந்து 9 அண்ட் 2 இன்க்ரிமெண்ட்டு. ஸோ 2, 4, 6, 8 வரைக்கும் எனக்கு நடுவில் சிங்கிள் ஸ்பேஸ் டேப் விட்டு எனக்கு அவுட்புட்டாக வரும். அண்ட் எல்ஸ் பார்ட் ஒன்ஸ் 10க்கு மேலே போச்சு. ஸோ 2 இன்க்ரிமெண்ட் ஒன்ஸ் த கண்டிஷன் பிகேம் ஃபால்ஸ் அப்படிங்கும்போது பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு பிரிண்ட் ஆகி எனக்கு வெளில வந்துடும். ஓகே, ஸோ 8க்கு அப்புறம் ஒன்ஸ் 10ன்னு போகும்போது உங்கள் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். பிகாஸ் 9 வரைக்கும் தான் என்னோட கன்சிடரேஷன். ஸோ ஒன்ஸ் 2 இன்க்ரிமெண்ட் 8க்கு அப்புறம் 10ன்னு போகும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். தென் பிரிண்ட் லூப்பை விட்டு வெளில வந்து பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப்னு பிரிண்ட் ஆகிடும். See here 2, 4, 6, 8. ஓகே, ஸோ அதே சேம் ப்ரோக்ராம் தான் ஃபார் லூப்பில் பார்த்து அதே கோடிங்ஸு. ஸோ 2, 4, 6, 8 ஒன்ஸ் 10 ரீச் ஆகும்போது கண்டிஷன் பிகேம் ஃபால்ஸ்ன்னு ஆனதுக்கப்புறம் உங்கள் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எண்ட் ஆஃப் த லூப்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு உங்கள் ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும். Hope you understand these 2 examples. Okay, for loop without else program, I mean for loop without else part and for loop with else part. Hope you understand these 4 programs. And as per your book, your next program is sum. Calculate the sum of n numbers. See here, your next program is demo program to calculate the sum of numbers 1 to 100. So 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை சம் பண்ணணும். ஸோ 1 + 2, 2 + 3. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் நம்பர்ஸை 100 வரைக்கும் ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ n is equal to 100. ஸோ என்னோட ஃபைனல் வேல்யூ என்ன 100. ஸோ 100 நான் nல வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். என்னோட வேல்யூ இப்போ 100 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சம்மோட வேல்யூ 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஸ்டார்டிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ 100. ஸோ 0லேருந்து 100. ஸோ 0ங்கிறது நல் வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 1லேருந்து எடுத்துக்கும். 1 + 2, 2 + 3, 3 + 4, 4 + 5. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸையும் கன்ஜுகேட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 100 வரைக்கும் வர வேல்யூஸ் ஆட் பண்ணி எனக்கு டோட்டலாக அவுட்புட் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ப்ரோக்ராம் எய்ம். ஓகே, ஸோ ஃபார்
counter in range 1, n plus 1. ஓகே, ஸோ n plus 1 நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளோட ஃபார் லூப் என்ன பண்ணும், என்னோட எண்ட் வேல்யூ என்ன கொடுத்தோமோ அதிலிருந்து -1 தான் எடுத்துக்கும். ஸோ n வேல்யூ 100 நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 100 - 1 என்ன 99 வரைக்கும் தான் கன்சிடரேஷனில் எடுத்துக்கும். பட் எனக்கு 100ஐயும் சேர்த்து நான் சம் பண்ணணும், அதனால தான் இங்கே n plus 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும் n plus 1. ஸோ n plus 1 என்ன 100, 100 plus 1 என்ன 101 தான் இப்போ இங்கே எண்ட் வேல்யூ. அப்போ 101 எண்ட் வேல்யூ அப்படின்னா 101லேருந்து -1 என்ன 100. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் கன்சிடரேஷனில் ஃபார் லூப்பில் எடுத்துக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லைன். ஓகே, ஸோ n plus 1ங்கிறது 101. ஓகே, 101லேருந்து -1ங்கும் போது 100 வேல்யூ. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் எனக்கு ரேஞ்சில் எடுத்துக்கும். அதை சம் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர். இங்கே கவுண்டருங்கிற ஒரு வேரியபிளை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர். சம்மோட வேல்யூ என்ன 0, 0 ப்ளஸ் கவுண்டர். கவுண்டரோட வேல்யூவோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 1. ஓகே, 1. ஸோ 0 plus 1 is equal to 1. ஸோ now சம்மோட வேல்யூ வந்து 1ன்னு அசைன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் சம் ஆஃப் 1 until திருப்பியும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் 101ன்னு ரீச் ஆகும்போது தான் இந்த லூப் டெர்மினேட் ஆகி வெளில வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த 2 லைன் மட்டும்தான் இந்த 2 லைன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் till the condition is true. once the condition became falseங்கும் போது இந்த ரூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ எப்போ sum is equal to ஃபர்ஸ்ட் 1ன்னு எடுத்துக்கும். இப்போ சம்மோட வேல்யூ என்ன 1. ஸோ திருப்பி கவுண்டருக்குள்ளே போகும். உங்கள் ரேஞ்ச் என்ன இப்போ நெக்ஸ்ட்டு 2ன்னு எடுத்துக்கும். ஸோ 1 + 2. ஸோ அதை வந்து ஆட் பண்ணும். ஸோ சம் ப்ளஸ் கவுண்டர். ஸோ சம்மோட வேல்யூ ஏற்கனவே என்ன 1, அதோட 2 வந்து ஆட் ஆகும். ஓகேவா, புரியுதாமா? ஸோ இங்கே வந்து சம்மோட வேல்யூ 1, நெக்ஸ்ட்டு கவுண்டரோட வேல்யூ என்ன இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 1லேருந்து 100 வரைக்கும் சொல்லியிருக்கோம். இன்க்ரிமெண்ட் வேல்யூ இங்கே கொடுக்காததுனால அது 1 தான் இன்க்ரிமெண்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ 1 + 2, 2 ப்ளஸ் ஸோ சம்மோட வேல்யூ என்னவோ அதோட கீப் ஆன் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது ஃபைனல் வேல்யூவை ரீச் ஆகும்போது இது வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது வெளில வந்து பிரிண்ட் சம் ஆஃப் 1 until %d. ஓகே, until %d அப்படிங்கும்போது என்னோட ஃபைனல் வேல்யூ என்ன. ஸோ until %d ஃபர்ஸ்ட் டிக்கு என்ன, ஸோ என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ until என்னோட வேல்யூ என்ன 100. ஸோ என்ன பிரிண்ட் ஆகும், சம் ஆஃப் 1 until 100 %d. அடுத்த %dயோட வேல்யூ வேரியபிள் நேம் என்ன சம். ஓகே, ஸோ அப்போ அந்த சம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு என்ன ஃபைனல் வேல்யூ சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூ தான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரன்னிங் த ப்ரோக்ராம். ரன் த மாடியூல். So see here, sum is equal to 1 until %d. first %d க்கு என்ன வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன் n. அப்போ என்னோட வேரியபிள் என்ன 100. நெக்ஸ்ட் சம்மோட வேரியபிள் ஃபைனலாக 1லேருந்து 100 வரைக்கும் ஸ்டோர் பண்ண வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5050. அதுதான் உங்கள் அவுட்புட். சம் ஆஃப் 1 until 100 is 5050. 1லேருந்து 100 வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி வந்த அவுட்புட் வேல்யூ சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ வந்து 5050. Okay, hope you understand this. And next program is range of. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரிங் பார்க்க போகிறோம். டெமோ ப்ரோக்ராம் டு யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் ரேஞ்ச். ஓகே, ஸ்ட்ரிங் இன் ரேஞ்ச் ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர். வேர்டு வந்து கம்ப்யூட்டர்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபாருங்கிற ஒரு வேர்டுங்கிற ஒரு வேரியபிளில் கம்ப்யூட்டருங்கிற ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் வேர்டு. ஸோ வேர்டு வந்து பிரிண்ட் ஆகும். கம்ப்யூட்டருங்கிற வேர்டு வந்து பிரிண்ட் ஆகும்.
என்ன பார்த்தீங்கன்னா end ஈக்குவல் டு சிங்கிள் ஸ்பேஸ். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். சி ஒரு ஸ்பேஸு, அடுத்தது ஓ ஒரு ஸ்பேஸு, அடுத்தது எம் ஒரு ஸ்பேஸு, பி. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டருங்கிற ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த வேர்டு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆறுங்கிற லெட்டர் வரைக்கும் டைப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு வேர்டு எதுவும் இல்லை. ஓகே, ஒன்ஸ் த கண்டிஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு, ஒன்ஸ் த லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்கள் எல்ஸ் பார்ட்டு பிரிண்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு உங்கள் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும். See here, computer C ஒரு ஸ்பேஸ் விட்டு O ஒரு ஸ்பேஸ் விட்டு M ஒரு ஸ்பேஸ் விட்டு P. ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டருங்கிற வேர்டு சிங்கிள் ஸ்பேஸ், அதுதான் இங்கே end is equal to ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆகிட்டு ஒன்ஸ் ஆறு வரைக்கும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வேறு வேர்டு இல்லைங்கும் போது, ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கும்போது எல்ஸ் பார்ட் எண்ட் ஆஃப் த லூப்னு பிரிண்ட் ஆகிட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். Hope you understand this range of by using string, and your last program is nested. Your last program of this session is nested loop for, see here, nested loop for within while. Okay, ஃபார் லூப்பை வந்து வைல் லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஃபார் வித்தின் வைல் லூப்புக்குள்ளே ஃபார் லூப், நெஸ்டட் லூப். ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், i is equal to 1ன்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நவ் கண்டிஷன் செக்கிங் while I is less than or equal to 6. ஸோ ஐயோட வேல்யூ என்ன 1 less than or equal to 6. கண்டிஷன் ட்ரூ because 1 is less than or equal to 6. ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ அடுத்த லூப்புக்குள்ளே உள்ள வருது ஃபார் j in range of 1, i. ஸோ அடுத்த வேரியபிள் என்ன, j கன்சிடர் பண்ணிக்கும். ரேஞ்ச் ஆஃப் 1, i. ஸோ 1ங்கிறது வந்து இங்கே டிஃபால்ட். ஓகே, அப்போ ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் எனக்கு 1ங்கிறது வந்து கீப் ஆன் பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஐக்கு 1, i. ஐயோட வேல்யூ என்ன இங்கே 1ன்னு எடுத்துக்கும். ஸோ 1, 1 பிரிண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சீக்கிரம் பிரிண்ட் j. ஸோ ஜேயோட வேல்யூவோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 1. ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்துக்கும்னா 1ன்னு எடுத்துக்கும். 1, 1 தான், ரைட்டா? ஸோ இங்கே பிரிண்ட் ஜேயோட வேல்யூ என்ன 1. ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் டேப், ஒரு ஸ்பேஸ் டேப் கொடுத்துக்கும். அடுத்தது வந்து பிரிண்ட் எண்ட் நியூ லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் 1ன்னு பிரிண்ட் ஆகிட்டு ஒரு ஸ்பேஸ் டேப் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு நியூ லைன் கொடுக்கும். ஓகே, நியூ லைனில் ஒரு நியூ லைன் கொடுக்கும். நியூ லைன் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா i is equal to i plus 1. ஐயோட வேல்யூ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஐயோட வேல்யூ என்ன, ஏற்கனவே 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஐயோட வேல்யூ ப்ளஸ் 1ங்கும் போது ரைட் நவ் i வேல்யூ இஸ் 2. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் while லூப்புக்குள்ளே வரும். நவ் condition is checking 2 is less than or equal to 6. condition is true. okay, so 6 வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். see here, i. so ஐயோட வேல்யூ என்ன 2. so 2 is less than or equal to 6. condition வந்து true. so திருப்பி லூப்புக்குள்ளே வரும். j in range 1, i. இப்போ ரைட் நவ் ஐயோட வேல்யூ என்ன 2. ஸோ 1, 2ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் j. இப்போ ஜேயோட வேல்யூ என்னன்னா 1, 2. அதை பிரிண்ட் பண்ணும். 1 ஸ்பேஸ் டேப் கொடுத்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். கொடுத்துட்டு ஒரு நியூ லைன் கொடுத்துரும். அடுத்தது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு 3. ஏற்கனவே 2 இருந்தது, இப்போ 3 ஆகும். ஸோ அகெயின் கண்டிஷன் இஸ் செக்கிங் 3 is less than or equal to 6. கண்டிஷன் ட்ரூ. திருப்பி உள்ளே வரும். அண்ட் j in range of 1, ஐயோட வேல்யூ என்ன 3. ஸோ 1, 3 1லேருந்து 3 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும். அதுதான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் j, டேப். ஸோ ஒவ்வொரு வேர்டு 1, 2, 3 இந்த 3 வேர்டும் சிங்கிள், 3 லெட்டரும் சிங்கிள் ஸ்பேஸ் டேப் கொடுத்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் நியூ லைன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து செக் ஆகிட்டே இருக்கும். சீக்கிரம் 1 திருப்பி ஸ்பேஸ் டேப்பை கொடுக்கும், திருப்பி நியூ லைன் கொடுக்கும்,
திருப்பி ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், திருப்பி 1,2ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது 1லேருந்து ரேஞ்ச் என்ன 3, ஸோ 1,2,3, ஸோ ஸ்பேஸ் டேப் கொடுத்து பிரிண்ட் ஆகுது. திருப்பி ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 4 less than or equal to 6. அப்போ இப்போ ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,4, ஸோ 1,2,3,4, ஸோ பிரிண்ட் ஜே வேல்யூ பிரிண்ட் ஆகும். திருப்பி நியூ லைன் வரும், திருப்பியும் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 5 less than or equal to 6. ஓகே, ஸோ திருப்பியும் ரேஞ்ச் என்ன ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1,5. அப்போ ஜேயை பிரிண்ட் பண்ணும், 1,5ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ 1,5 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். 1,2 ஸ்பேஸ் விட்டு 3 ஸ்பேஸ் விட்டு 4 5. ஸோ ஒன்ஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஆகும்போது லூப்பை விட்டு டெர்மினேட். ஓகே, ஸோ ஒன்ஸ் 6க்கு மேலே போகும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகிடும், உங்கள் ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ரோக்ராம். Hope you understand all the demo session programs what we have seen so far, and thanks for watching this video.